ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். ரொம்பவே டேஸ்டான கல்கண்டு பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கல்கண்டு பொங்கல் வெள்ளிக்கிழமைகளில் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சா அவ்வளவு சிறப்பானதாக இருக்குங்க. அதை மாதிரி நம்ம வரலட்சுமி நோன்பு அப்புறமா நவராத்திரி நாட்களில் இது சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். சக்கரை பொங்கல் மாதிரியே தாங்க. நான் இன்றைக்கி குறைஞ்ச அளவு தான் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குலைவாக வெந்து வரும். 1 கப் அளவுக்கு கல்கண்டு, இந்த சின்ன கல்கண்டு தாங்க எடுத்திருக்கேன். இப்போது இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குலைவாக இருக்கும். இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு அப்புறமா குக்கரில் வச்சுக்கலாம். அளவு தண்ணி நான் 3 பங்கு பால், 1 பங்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. உங்கள் அரிசியை பொறுத்து நீங்களும் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 பங்கு அளவுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். நல்லா குலைய நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் பொங்கலுக்கு. இப்போ இந்த அரிசியை சேர்த்து நம்ம குக்கரில் மிதமான சூட்லேயே நான் 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம அது விசில் வர்றதுக்குள்ளே இந்த கல்கண்டை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் மட்டும் இந்த கல்கண்டோடு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம முந்திரி கிஸ்மிஸும் இப்போமே தாளித்து வச்சுக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கிறேன் ஒரு கடாயில். அதில் முந்திரி கிஸ்மிஸ் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்திருந்தது. தண்ணி ஒரு 6 பங்கு அளவுக்கு கூட சேர்க்கலாங்க. நான் 4 பங்கு சேர்த்தேன். எனக்கு இந்த அரிசிக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா குலைவாக வெந்து வந்துருந்துச்சு. இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருந்த கல்கண்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து, கல்கண்டு நம்ம பொடி கல்கண்டு தான், அதனால் நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க. நான் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கல்கண்டு சேர்த்த உடனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். நம்ம அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா வேகணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி கிஸ்மிஸை நெய்யோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் எவ்வளோ ஊற்றினாலும் நம்மளுக்கு நல்லா உறிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். இதில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் கொஞ்சமாக பொடிச்சு விட்டேங்க. ஒரே ஒரு சின்ன பிஞ்சு தான், ரொம்ப போட்ட வேண்டாம். நம்மளுக்கு கோயிலில் கொடுக்குற பொங்கல் வாசம் செம்மையாக இருக்கும். நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்து பண்ணும்போது கோயில் பிரசாதம் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் இதை நெய்வேத்தியம் பண்ணதை உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிருக்கேன். வீடியோவோட எண்டில் பாருங்கள். மறக்காமல் மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.